ஆனால் சாதியோட டேட்டா பொறுத்து நம்ம தேடி போனோம்னா 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லுது. பள்ளிக்கூடங்கள் உருவானதற்கும் பள்ளிக்கூடங்களில் சாதி சான்றிதழ் கேட்க ஆரம்பிச்சதுக்கும் சாதிக்கு என்ன தொடர்பு இருக்கு என்கிற கேள்வியை நாம் ஆலோசித்து பார்க்க வேண்டியிருக்கு. யாருக்கு பிரதிநிதித்துவம் மறுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு வாய்ப்பை உருவாக்கி தருவதுதான் இடஒதுக்கீடு. இந்தியாவில் இருக்கிற ஐஐடிகளில் என்ன நிலைமை, ஐஐஎம்களில் என்ன நிலைமை, எய்ம்ஸில் என்ன நிலைமை என்று பார்த்தால் அங்கெல்லாம் இடஒதுக்கீடு அடிப்படையில் இடங்கள் நிரப்பப்படுவது கிடையாது. உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி, உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி, இங்கே எல்லாம் பிற்படுத்தப்பட்டவர்கள் விரல் விட்டு எண்ணி விடலாம். முழுக்க உயர் சாதியினரால் உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதி பொறுப்புகள் நிறைந்து கிடப்பதை நாம் பார்க்கிறோம். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஆளுநர் உரையின் போது ஒவ்வொரு சமூகத்திற்கும் உரிய அளவிலான பிரதிநிதித்துவம் கிடைப்பதை உண்மையான சமூக நீதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு சமூகம் என்பதை இது இடஒதுக்கீட்டை பற்றி பேசுகிற காரணத்தினால் நாம் சாதி என்று தான் புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. அவர்களும் அந்த பொருள்பட தான் பேசியிருப்பார்கள் என்று தான் நாம் பொருள் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனவே ஒவ்வொரு சாதிக்கும் உரிய அளவிலான பிரதிநிதித்துவம் என்பது இடஒதுக்கீட்டு முறையை உண்மையில் நல்லது செய்வதாக நினைத்து கொண்டு ஒழித்து கட்டுகிற ஒரு செயலாகத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்தின் பல நாடுகளில் இது போன்ற இடஒதுக்கீடு ஏற்பாடுகள் இருக்கிறது. பொதுவாக இந்த மாதிரியான வாசகங்கள் பாப்புலராக மக்களுக்கு பிடிக்கும். எல்லா சாதிகளுக்கும் அவங்கவுங்க சாதி மக்கள் தொகை அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிற போது நீங்கள் ஒரு சாதாரணமாக ஒருத்தவங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா ஓகே ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. சாதியை பற்றி இப்படி பாப்புலராக பல விஷயங்களை மக்கள் பேசுகிறாங்க. எப்போ சாதி ஒழியும் அப்படின்னு கேட்டால் எல்லாரும் சொல்கிற பதில் என்னவாக இருக்கும், பள்ளிக்கூடத்தில் சாதி சான்றிதழ் கேட்காம இருந்தால் சாதி ஒழிஞ்சிடும் அப்படிம்பாங்க. ஆனால் சாதியோட டேட்டா பொறுத்து நம்ம தேடி போனோம்னா 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லுது. பள்ளிக்கூடங்கள் வரலாற்றில் எப்போ உருவாச்சு, பள்ளிக்கூடங்கள் உருவானதற்கும் பள்ளிக்கூடங்களில் சாதி சான்றிதழ் கேட்க ஆரம்பித்ததுக்கும் சாதிக்கு என்ன தொடர்பு இருக்குது என்கிற கேள்வியை நாம் ஆலோசித்து பார்க்க வேண்டியிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் பள்ளிக்கூடங்கள் துவங்கப்பட்டு பள்ளிக்கூடங்கள் சாதி சான்றிதழ் கேட்க துவங்கிய பிறகுதான் சாதி கொடுமை என்பது குறைந்திருக்கிறது. சாதி சான்றிதழ் கேட்பதனால் சாதி கொடுமை அதிகரிக்கலை. கல்வியும் இடஒதுக்கீடும் வாய்ப்புகளும் கிடைத்த பிறகுதான் சாதி கொடுமை குறைந்திருக்கிறது என்பது தான் யதார்த்தமாக எல்லா விதமான ஆய்வுகளும் தெரிவிக்கிறது. எனவே இப்போ இவங்க சொல்லக்கூடிய இந்த பிரச்சனைக்கு நாம் வந்தோம் என்று சொன்னால் ஒவ்வொரு சாதியிற்கும் உரிய அளவிலான பிரதிநிதித்துவம் கிடைப்புதான் உண்மையான சமூக நீதி என்று சொல்கிறார்கள். அதை எப்படி பொருள் கொள்ள வேண்டியது இருக்கிறது? இந்தியாவில் இருக்கிற அல்லது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சாதிகளுக்கும் அவரவர்கள் மக்கள் தொகை அடிப்படையில் கல்வி வேலை வாய்ப்புகளை பிரித்து தருவது என்று சொல்கிறாங்க. இது எதை ரொம்ப சாதுரியமாக எதை மறுதளிக்கிறது என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால், நான் தான் குறிப்பிட்டேன், இந்தியாவில் மட்டுமல்ல உலக நாடுகள் முழுவதும் இடஒதுக்கீடு இருக்கிறது, பல நாடுகளில் இருக்கிறது. இங்கே சாதி அடிப்படையில் இருக்கிறது என்று சொன்னால் அமெரிக்கா போன்ற நாடுகளில் இனம் அடிப்படையில் கருப்பர்களுக்கு என்ற அடிப்படையில் இப்படி ஒவ்வொரு நாட்டிலும் சிறுபான்மை மக்களுக்கு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய பங்களிப்பை பெற முடியாத மக்களுக்கு தான் இந்த இடஒதுக்கீடு என்கிற உரிமை இருக்கிறது. இதை நாம் அம்பேத்கருடைய வாசகத்தோடு நாம் பொருத்தி பார்த்தால் அவர் இடஒதுக்கீடு என்று பொதுவாக அம்பேத்கர் குறிப்பிடுவது கிடையாது. ரெப்ரசன்டேஷன், பிரதிநிதித்துவம் என்று குறிப்பிடுகிறார். யாருக்கு பிரதிநிதித்துவம் மறுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு வாய்ப்பை உருவாக்கி தருவதுதான் இடஒதுக்கீடு என்று சொன்னால், இந்திய வரலாற்றில் யாருக்கு அரசு வேலை கிடைக்கவில்லை, யாருக்கு நிலம் கிடைக்கவில்லை, யாருக்கு கல்விக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டது, இப்படி மறுக்கப்பட்ட சமூகங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுப்பது தான் இடஒதுக்கீடு. ஆனால் இங்கே என்ன சொல்லப்படுகிறது, எல்லோருக்கும் பிரித்து தருவது என்று சொன்னால் அதுவல்ல. யாரெல்லாம் வாய்ப்புகளை பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கும் தருவது என்பதாக அவர்கள் அந்த பொருளை மாற்றுகிறார்கள். இது இடஒதுக்கீட்டினுடைய அடிப்படையே சிதைக்கிற, இடஒதுக்கீடே தேவையில்லை என்கிற ஒரு நிலைமையை நோக்கி கொண்டு வருவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இதை நாம் ஏற்கக்கூடாது. இது இந்தியாவுடைய சமூக நீதிக்கு சாதி அடிப்படையிலான இடஒதுக்கீடு ஏன் என்பதற்கு எதிரான ஒரு கருத்தாக நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. காரணம், இடஒதுக்கீடு என்பது அவ்வளவு ஆழமான பொருள் கொண்டது. இந்திய சமூகத்தில் பல நூற்றாண்டுகளாக பள்ளிக்கூடங்களில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அங்கே அனுமதி கிடையாது. இன்றைக்கும் அதனுடைய மிச்ச சுற்றங்கள் இருக்கிறது. இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், இடஒதுக்கீடு அமூரில் இருக்கிற போதே, இடஒதுக்கீடு செயல்பாட்டில் இருக்கிற போதே இந்தியாவில் இருக்கிற ஐஐடிகளில் என்ன நிலைமை, ஐஐஎம்களில் என்ன நிலைமை, எய்ம்ஸில் என்ன நிலைமை என்று பார்த்தால் அங்கெல்லாம் இடஒதுக்கீடு அடிப்படையில் இடங்கள் நிரப்பப்படுவது கிடையாது.
இடங்கள் கிடைத்து சென்றவர்களும் ரோஹித் வெமுலாவை போன்று அவர்கள் மரணமடைகிற தற்கொலை செய்து கொள்கிற காட்சியை நாம் பார்த்து கொள்கிறோம் இப்போது. எனவே இந்த இடஒதுக்கீடு இது கல்வியில் இப்படி என்று சொன்னால், வேலை வாய்ப்பில் ஐஐடி, ஐஐஎம், எய்ம்ஸ் போன்ற நிறுவனங்களில் இடஒதுக்கீட்டு அடிப்படையில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு கூட நிரப்பப்படவில்லை. பட்டியலினத்தவர்களுக்கு பழங்குடியினத்தவருக்காக என்பதற்காக மட்டுமல்ல, பட்டியலினத்திற்கான இடஒதுக்கீடு நிரப்பப்படவில்லை, பழங்குடி மக்களுக்கான இடஒதுக்கீடு நிரப்பப்படவில்லை என்பது மட்டுமல்ல, ஒன்றிய அரசு பட்டியலில் இருக்கிற மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இருக்க என்கிற அந்த இடத்தை கூட நீங்கள் நிரப்பப்படவில்லை என்று நாம் பார்க்கிறோம். அதே போல ஒன்றிய அரசாங்கத்தினுடைய துறை செயலாளர்கள், அவர்கள் ஒன்றிய அமைச்சர்களுக்கு இணையான பொறுப்பில் இருப்பவர்கள், அதையெல்லாம் ஆய்வுகள் நமக்கு முன்னால் கிடக்கிறது. இங்கே எல்லாம் இடஒதுக்கீடு அடிப்படையில் நிரப்பப்படுவதே கிடையாது என்பதை நாம் பார்க்கிறோம். இது ஒரு புறம் என்று சொன்னால், அனைத்து மாநிலங்களிலும் பேக்லாக் வேகன்சி என்று சொல்லப்படுகிற பின்னடைவு காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் பல லட்சக்கணக்கான பணியிடங்கள் தேங்கி கிடப்பதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். இடஒதுக்கீடு அமுலில் இருக்கக்கூடிய செயல்பாடு இருக்கக்கூடிய துறைகளில் இது நிலைமை என்று சொன்னால், இடஒதுக்கீடே செய்யப்படாத துறைகள் இருக்கிறது. நீதித்துறை, உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி, உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி, இங்கே எல்லாம் பிற்படுத்தப்பட்டவர்கள் விரல் விட்டு எண்ணி விடலாம், பழங்குடியினரை விரல் விட்டு எண்ணி விடலாம், பட்டியலின மக்களை விரல் விட்டு எண்ணி விடலாம். முழுக்க முழுக்க உயர் சாதியினரால் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி, உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதி பொறுப்புகள் நிறைந்து கிடப்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல் விளையாட்டுத் துறையில் இடஒதுக்கீடு எங்கேயெல்லாம் இல்லையோ அங்கேயெல்லாம் இந்தியா எவ்வாறு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம். இந்த சூழலில் தான் தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு சாதிக்கும் உரிய அளவிலான பிரதிநிதித்துவம் என்பது, பிரதிநிதித்துவம் கிடைக்காத சமூகங்களை குறைத்து அவர்களுக்கு வழங்க வேண்டிய இடஒதுக்கீடு வாய்ப்புகளை மிகவும் குறைத்து மதிப்பிடுவதாக, இன்னும் சொல்லப்போனால் சிதைப்பதாக நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனவே அனைத்து சமூகத்திற்கும் உரிய பிரதிநிதித்துவம் என்பது இடஒதுக்கீட்டை மறுதளிப்பதும், உண்மையில் வாய்ப்புகள் கிடைக்காத விளிம்பு நிலை மக்களுக்கான வாய்ப்புகளை பறிக்கிற செயலாக மாறும் என்பதைத்தான் இந்த நேரத்தில் சொல்ல வேண்டியிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த குறிப்பிட்ட அந்த கவர்னர் உரையில் ஒரு பகுதியை அவங்க சொல்கிறாங்க, ஒன்றிய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து முடித்த பிறகு சமூக நீதி கணக்காய்வை நாங்கள் நடத்துவோம் என்று சொல்கிறார்கள். அது வரவேற்கத்தக்க செயல்தான். சமூக நீதி கணக்காய்வு அல்லது அவர்கள் முன்னால் குறிப்பிடுகிற ஒவ்வொரு சமூகம் என்பதற்கெல்லாம் அவர்கள் விரிவான விளக்கங்களை சொல்லவில்லை. பொதுவாக சாதி போன்ற பிரச்சனைகளை கையாளுகிற போது அரசு கூடுதல் 2 வரிகளை போட்டு விரிவான விளக்கங்களை சொல்ல வேண்டும். இப்போது கேள்வி இருக்கிறது, சமூகம் என்று அவர்கள் எதை குறிப்பிடுகிறார்கள்? நாம் அதை சாதி என்று எடுத்துக்கொள்கிறோம். ஏன் எடுத்துக்கொள்கிறோம்? இடஒதுக்கீடு என்று வந்தாலே அது சாதி என்கிற முறையில் தான் இங்கே பொருள் கொள்ள முடியும். எனவே நாம் அதை சாதி என்று புரிந்து கொள்கிறோம். அதே போல் அவர்கள் சமூக நீதி கணக்காய்வு என்று சொல்கிறார்கள். அவர்கள் சொன்ன அர்த்தத்திலிருந்து நாம் எவ்வாறு புரிந்து கொள்வோம் என்று சொன்னால், இதுவரை தமிழ்நாட்டினுடைய அரசு துறையில் பிற்படுத்தப்பட்டோருக்கு எத்தனை வாய்ப்பு கிடைத்திருக்கு, அல்லது மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு நிரப்பப்பட்டிருக்கிறதா, பட்டியலின மக்களுக்கான இடஒதுக்கீடு நிரப்பப்பட்டிருக்கிறதா, பழங்குடி மக்களுக்கான இடஒதுக்கீடு நிரப்பப்பட்டிருக்கிறதா என்கிற ஆய்வைத்தான் அவர்கள் சமூக நீதி கணக்காய்வு என்று குறிப்பிடுகிறார்கள் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். இது உண்மை என்று சொன்னால் அது வரவேற்கத்தக்கது தான். ஆனால் அப்படிப்பட்ட கணக்காய்வை எடுத்து முடித்த பிறகு நிரப்பப்படாத பின்னடை பணிகள் காலியிடங்கள் முழுவதுமே நிரப்பப்பட வேண்டும் என்பதுதான். எனவே கவர்னர் உரையினுடைய 26வது அம்சமாக அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை பொறுத்தவரை அவர்கள் அந்த முதல் பாராவை அவர்கள் துவக்குகிற போது அவர் சொல்கிற அதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. நிச்சயமாக அனைத்து சமூகத்திற்கும் ஒவ்வொரு சமூகத்திற்கும் சாதி ரீதியாக இடஒதுக்கீடு என்பது இடஒதுக்கீட்டை மறுக்கிற ஒரு செயல். இன்னும் சொல்லப்போனால் இடஒதுக்கீடை மீறுகிற நீர்த்து போக செயல் என்கிற முறையில் அதை நிறைவேற்றக்கூடாது. ஆனால் அதே பேராவினுடைய கடைசி பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிற சமூக நீதி கணக்காய்வு என்பதை நீங்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இப்போதே நீங்கள் எடுக்கலாம். அதற்கு ஒன்றும் எந்த ஆய்வும் தேவையில்லை. இன்றைக்கு தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு எந்த அளவில் நிரப்பப்பட்டிருக்கிறது, மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு எந்த அளவில் நிரப்பப்பட்டிருக்கிறது, பட்டியலின மக்களுக்கு பழங்குடி மக்களுக்கு எந்த அடிப்படையில் நிரப்பப்பட்டிருக்கு என்கிற கணக்கை எடுத்து நீங்கள் உடனடியாக அந்த பின்னடைவு காலி பணியிடங்கள் நிரப்புவது என்று முடிவெடுத்தால் அது உண்மையில் தமிழ்நாட்டிற்கு மிகவும் நன்மை பயக்கிற ஒரு செயலாக மாறும் என்பதைத்தான் இந்த நேரத்தில் நான் குறிப்பிட விரும்புகிறேன்.